Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. இப்போது பார்த்துருங்க சூப்பரான வெட்டிங் இன்விடேஷன் வீடியோ எடிட்டிங் பார்த்தா எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி போகிறேன். உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னா மறக்காம எனக்கு இன்ஸ்டாவில் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸில் இந்த வீடியோ எடுத்து எந்த ஒரு வீடியோ என்ன அனுப்பிச்சுடுங்க. நான் உங்களுக்கு பக்காவாக பார்த்து எடிட் பண்ணி கொடுப்பேன். மறக்காம இன்ஸ்டாவில் கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன், வேண்டுங்க மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள். சரி வாங்க, நான் இப்போ பார்த்து வீடியோ எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்தா பார்த்துலாமா. அதுக்கு சின்ன ஒரு அப்ளிகேஷன் அப்படி இந்த அப்ளிகேஷன் நம்ம உங்களால் இந்த எடிட் பண்ண முடியும். இந்த ஆப் பண்ணே பார்த்தா அலைட் மோஷன் ஓகேங்களா. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோவை உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இந்த ஒரு ஆப் இல்லை ப்ரோ என்கிட்ட அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், வேண்டும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. நிறைய பேர் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ கீழே இருக்கும் ஓகேங்களா. லோகோ போட்டு சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த ஆல்மோஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் உங்களுடைய ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோவை உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஒரு QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோடை போய் கூகுள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதில் இம்போர்ட் பண்ணுறதுக்கான QR கோடும் அங்கே ஒரு ப்ராஜெக்ட் லிங்க்கும் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குற ஒரு ஃபாண்ட் தேவைப்படுது. ஃபாண்ட்டு ப்ராஜெக்ட்டு அதுக்கப்புறம் QR கோடு மூணே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன், எடுத்துங்க. நீங்கள் எப்படி கரெக்டாக இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ அப்படின்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும். டேட் பார்த்தா இருக்கும். டேட்டை கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் இருக்கும், சிம்பிளாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இல்லை ப்ரோ சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா கிரியேட் பண்ணி வீடியோ போட்டுருக்கேன். எப்படி நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணுங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி எடிட் பண்ணுறது செக் பண்ணி பார்த்து கரெக்டாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் கான்ட்டுக்கு அப்புறம் பார்த்தா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எடிட் பண்ணுறது, உங்களுடைய ஃபோட்டோ வச்சு உங்கள் ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது, அப்புறம் எப்படி நேம் அதில் வச்சு எப்படி டேட்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படி சொல்லி தரேன். சரி வாங்க வீடியோவில் போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டாக யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோ செட் பண்ணி தரோம், மறக்காம நீங்கள் இன்ஸ்டாவில் கான்டெக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாவில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. சரி ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஓகேங்களா. ஸ்ரீ கணபதி நமகான்னு சொல்லிட்டு பார்த்தா வரும். அது முடிஞ்சு நான் பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தா வெட்டிங் இன்விடேஷன் சொல்லிட்டு பார்த்தா வரும் ஓகேங்களா. அதுவும் நீங்கள் வீட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வெட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா நேம் வரும் ஓகேங்களா. யாருக்கு வெட்டிங் இன்விடேஷன் வெட்டிங் வைக்கிறீங்களோ அது யார் வெட்டிங் ஆகுதோ அவங்களுடைய நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இங்கே பார்த்தா சந்தியா ஓகேங்களா. சந்தியா கிளிக் பண்ணி 88 டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சந்தியான்ற நேம் ரிமூவ் பண்ணிட்டு யாரோட நேம் போடுமோ அந்த நேம் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே உங்களுக்கு குமார் சொல்லிட்டு இருக்கோம், கார்த்திகேயன் இருக்கும். அந்த கார்த்திகேயன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த நேமை ரிமூவ் பண்ணிட்டு யாருக்காகவோ அவங்களோட நேமை நீங்கள் என்டர் பண்ணிங்க ஓகேங்களா. கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் கார்த்திகேயன் SOV சங்கர் அவங்க அம்மா பேர் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் S1 போட்டு ஐயா. ஜஸ்ட்டு நீங்கள் அதை இங்கே இருக்கும் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் ஓகேங்களா. இது இருக்குது பார்த்தீங்களா, SC நேம் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க 88 டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க, சிம்பிள் தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் குரூப் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அந்த குரூப் 1 அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் பண்ணுறது கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அவனை ஷோ இதில் அந்த பாய் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலரில் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லுன்னு இருக்கும் ஓகேங்களா. அந்த ஃபில்லை செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோ ஷோவாகும் ஓகேங்களா. உங்கள் கேலரியில் எல்லா ஃபோட்டோ ஷோவோ இது அவங்களுடைய ஃபோட்டோவோ யாராச்சும் ஆட் பண்ணி எடிட் பண்ணணும் அவங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தா பக்கவா அவங்களோட பிக்கு அதாவது அவங்களோட பிக்சரை பார்த்தா செட் பார்த்தா ஆகிடும் ஓகேங்களா. சிம்பிள் தான். இதே போல் பார்த்தா நீங்கள் செட் பண்ணிங்க யாருக்கு வெட்டிங் இன்விடேஷன் அனுப்புகிறோம் அவங்க யாருக்கு வெட்டிங்கோ அவங்களுக்கு பார்த்தா செட் பண்ணிட்டீங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து பாய் ஓகேங்களா. இது இங்கே வந்து பாய் இமேஜ் ஆட் பண்ணிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து கேர்ள் பார்த்தா ஆட் பண்ணியிருப்பேன். அதே போல் இந்த கேர்ளோட இமேஜ் பார்த்தா இங்கே குரூப் 1 இருக்குங்களா. குரூப் 1 மேலே கிளிக் பண்ணி அந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணிங்க, சிம்பிள் தான். சேஞ்ச் பண்ணிங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தா டேட் இருக்குங்களா. அண்ட் என்னைக்கு பார்த்தா திஸ் வெனஸ்டே பார்த்தா 8:45 அண்டு 12/4/26 பார்த்தா கொடுத்துருவாங்க. நீங்கள் இப்போ தான் சேஞ்ச் பண்ணுற கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களை வேறு எந்த ஒரு எடிட்டும் கிடையாது.
சிம்பிளாக சேஞ்ச் பண்ணுறது மட்டும் தான் ஆப்ஷன் உங்களுக்கு. அது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அவ்வளோ இருக்கிறத மத்திய பார்த்தா அது தகுந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு இங்கிலீஷில் பார்த்தா டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணா பண்ணிங்க. சிம்பிள் தான் ஓகேங்களா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். லாஸ்ட் பார்த்தா சேவ் த டேட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெட்டிங் டேட்டை பார்த்தா லாஸ்ட்டில் பார்த்தா என்டர் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்கும் டேட் அந்த டேட் மார்க் பண்ணி எடிட் டிக்ஸ் கொடுத்து டேட்டை பார்த்தா நீங்கள் மாற்றிக்கிங்க. மாதிரி டிக் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வேலை ஏற்படாமல் கிளிக் பண்ணிங்க. ஆனால் வீடியோங்களை 1080 பிக்சர் இருக்கும் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் நான் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா 2 minutes முடிஞ்சிடும். பார்த்தா உங்களுக்கு கேலரியில் இந்த ஒரு வீடியோ தான் சேவ் பார்த்தா ஆகிடும். இப்படி தான் பார்த்தா அந்த வீடியோ உங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான நியூ பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.